இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை சங்கீதம் 37:24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, பெத்தேலில் வாழ்ந்த லேவியராகிய ஆசாப் பல ஆண்டுகள் ஆலயத்தில் தேவனை துதித்து வந்தான். ஆனால் ஒரு காலத்தில் அவன் வாழ்க்கையில் பெரிய சோதனை வந்தது. ராஜாவின் உத்தரவினால் ஆலய பாடகர்கள் நீக்கப்பட்டார்கள். ஆசாப் தன் சேவையையும் மரியாதையையும் இழந்தான். அவன் வீட்டில் உணவு கூட இல்லாத நிலை வந்தது. நான் தேவனை சேவித்தும் ஏன் இவ்வாறு நடந்தது என்று இரவில் அழுதான். ஒரு நாள் ஆலய வாசல் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்த போது ஒரு வயதான ஆசாரியன் அவனிடத்தில், கர்த்தர் உன்னை விட்டு விடவில்லை என்று கூறி ஜெபித்தான். அந்த வார்த்தை ஆசாப்பின் இதயத்தை தொட்டது. சில நாட்களுக்கு பிறகு ராஜாவுக்கு மீண்டும் ஆலய ஆராதனை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது பழைய துதிப்பாடகர்களை தேடினார்கள். ஆசாப் மீண்டும் அழைக்கப்பட்டான். அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் விழுந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை தள்ளிவிடவில்லை என்று சாட்சியாக சொன்னான். அந்த நாளில் இருந்து அவன் பாடிய ஒவ்வொரு துதியிலும் தேவன் தம்முடைய கையால் தாங்கும் கிருபையை அறிவித்தான். மக்கள் அவன் வாழ்க்கையை பார்த்து சோதனையில் கூட தேவனை நம்ப கற்றுக்கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில நாம் சில நேரம் விழலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நிரந்தரமாக விழுந்து போக மாட்டார்கள். மனிதர்கள் கைவிட்டாலும் கர்த்தரின் கை நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கும். இன்று உங்கள் நிலை தோல்வி போல் தோன்றினாலும் தேவன் இன்னும் உங்களை பிடித்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. சங்கீதம் 37:24 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறீர் என்ற வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க எந்த சூழ்நிலையில் அவங்க விழுந்தார்களோ, இன்னும் அவர்களால் ஆண்டவரே எழும்ப முடியவில்லையே என்று சொல்லி, ஆண்டவர் யார் என்னை கை தூக்கி விடுவார்கள் என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நீர் மனம் இறங்கி இந்த பிள்ளைகளை நீர் கை தூக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எங்க விழுந்தாலும், பாவத்தில் விழுந்திருந்தாலும் ஆமாண்டவரே, கர்த்தருடைய கரம் எங்களை தூக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். அப்படியாக என் தேவனுடைய கரம் எங்களை தூக்கி எடுத்து, தேவனே நீர் எங்களை நிறுத்தினபடிக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.